சென்னை ஏர்போர்ட்டை நைட்டில் பார்க்குறதே வேறு வைப்பில் இருக்குது. இமிக்ரேஷனில் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சிட்டாங்க. நம்மளோட கேட் நம்பர் 8 இந்த சைடு தான் போகணும். ஏர்போர்ட் வெயிட்டிங் ஏரியாவில் ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டுருக்கு. ஒரு வாட்டர் பாட்டில் 125 ருபீஸாம். நம்ம ஊர் இமிக்ரேஷன்லேயே இந்த மாதிரி நிலமைனா அப்போது மலேசியாவில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. அது வேறு பக்குன்னு இருக்குது. ஒரு வழியாக மலேசியா வந்து சேர்ந்துட்டோம். சென்னையில் தான் வச்சு செய்கிறாங்கன்னு பார்த்தா மலேசியாவிலையும் அப்படி தான் இருக்குது. என் கூட வந்தாங்களே 2 பசங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வரவே இல்லை. இமிக்ரேஷனில் பிடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. கார்டு வச்சுட்டே இருங்க. ஓகே. என்னங்க இது ஃபெயில்டுன்னு வந்துச்சு. என்னோடய ஹாஸ்டலுக்கு இந்த பக்கம் தான் போகணுன்னு மேப் காமிக்குது. ஹலோ கைஸ், வணக்கம். நான் கிஷோர். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேர்னி டு டெஸ்டினி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அப்படி இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கண்டென்ட்குள்ளே போயிடலாம். காய்ஸ், வி ஆர் ட்ராவலிங் டு விசா ஃப்ரீ கண்ட்ரீஸ். ஆமாங்க, இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு விசா தேவையில்லைன்ட்டு நிறைய கண்ட்ரீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் இப்போது ஒரு 4 கண்ட்ரிக்கு மட்டும் நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ண போகிற கண்ட்ரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மலேசியா தான். மலேசியன் கண்ட்ரியை எப்படி பட்ஜெட்டில் முடிக்கலான்ட்டு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மலேசியாவில் கோலாலம்பூர் அண்ட் பினாங் 2 இடத்துக்கும் நம்ம போக போகிறோம். இதில் ரெண்டாவதாக நம்ம போக போகிற கண்ட்ரி தான் ஹாங்காங், சைனா. சைனாக்கு விசா கிடையாதா என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஹாங்காங்க்கு விசா தேவையில்லை. அதுக்கு பதில் பிஏஆர் சர்டிஃபிகேட்னு ஒன்று வாங்கணும். அது எப்படி வாங்குறதுன்னு நான் ஹாங்காங் போகும்போது அந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மூணாவதாக நம்ம போக போகிற கண்ட்ரி தான் மக்காவ், சைனா. மக்காவ் பார்த்திங்கன்னா சைனாவோட ஒன் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்க கண்ட்ரி தான் அது. அந்த கண்ட்ரிக்கும் விசா தேவையில்லை. அது எப்படின்ட்டு நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம 4th போக போகிற கண்ட்ரி தாய்லாந்து. தாய்லாந்துக்கு விசா தேவையில்லைன்ட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நைட்டு சென்னை ஏர்போர்ட்டில் 11:45க்கு நமக்கு ஃப்ளைட் இருக்குது. ஏர் ஏஷியாவில் தான் நம்ம மலேசியா போய் சேர போகிறோம். மேபி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக கூட வரலாம். ஏன்னா A to Z ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மலேசியா போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க மற்றதெல்லாம் ஏர்போர்ட் போய் பார்த்துக்கலாம். ஹலோ மக்களே, ஃபைனலி ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆகுது. நம்மளோட ஃப்ளைட்டு 11:45க்கு. சென்னை ஏர்போர்ட்டை நைட்டில் பார்க்குறதே வேறு வைப்பில் இருக்குது. மார்னிங்கில் பார்க்குறதுக்கும் நைட் டைமில் பார்க்குறதுக்கும் லைட்னிங்கில் செம்மையாக இருக்குது. சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இங்கே பேட்ரி கார் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினலுக்கு நீங்கள் பேட்ரி கார்லேயே போயிட்டு வந்துடலாம். இங்கே தெரிகிற கேட்டில் எந்த கேட்டில் வேணால் என்ட்ரி ஆகலாம். உள்ளே போயிட்டு உங்களோட ஏர்லைன்ஸ் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் போர்டிங் பாஸ் வாங்கிக்கலாம். வெளியே நீங்கள் செக் பண்ணிவிட்டு போகணுன்ட்டு அவசியம் இல்லை. சரி வாங்க நம்மளும் போய் க்யூவில் நிற்கலாம். இங்கே உள்ளே என்ட்ரி ஆகும்போது பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. என்ட்ரி ஆனதும் இங்கேயே இருக்குது ஏர் ஏஷியா கவுண்டர். நீங்கள் இங்கேயே செக்இன் பண்ணிக்கலாம். இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கி போகிறோம். இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு இந்த எக்ஸலேட்டரில் எப்படா இறங்கி வருவோன்னு இருக்கும். ஒரு வழியாக இமிக்ரேஷனை முடிச்சுட்டு இப்போ தான் வெளியில் வந்தேன். நைட் டைமில் நிறைய ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க போல். ஏகப்பட்ட பேர் இமிக்ரேஷனில் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு லைன்லேயே எப்படியும் 30-40 பேருக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இமிக்ரேஷனில் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சிட்டாங்க. எப்படியும் 1 hour ஆகிடுச்சு இமிக்ரேஷன்லேயே. பாஸ்போர்ட் கொடுத்ததும் எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. மலேசியா போகிறேன்னு சொன்னேன். தனியாக போகிறீங்கன்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். அங்கே ஒரு கவுண்டர் இருக்குது, அங்கே போய் பாருங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு அங்கே போனேன். அவர் கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் விசாரிச்சுன்னு இருந்தார். எங்கேப்பா போகிறேன் என்னன்னு கேட்டார். இதுமாதிரி மலேசியா போகிறேன் சார், டூரிசம்காக போகிறேன் அப்படின்னு சொன்னேன். தனியாக போகிறீங்களான்னு கேட்டார். ஆமாம் சார், தனியாக தான் போகிறேன். ஒர்க் பண்ணுறீங்களா இங்கே சென்னையிலான்னு கேட்டாங்க. ஆமாம் சார், சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன். ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட ஐடி கார்டு இருந்துச்சு, அதனால் அதே ப்ரூஃபாக காமிச்சேன். பார்த்ததும் போர்டிங் பாஸ் பின்னாடி ஓகேன்னு எழுதி இன்னொரு கவுண்டருக்கு போக சொல்லி அனுப்பி விட்டாங்க. அந்த கவுண்டருக்கு போனதும் மறுபடியும் அதே கேள்வி கேட்டாங்க. எதுக்காக போகிறீங்க, ஹோட்டல் புக்கிங்லாம் இருக்கான்னு கேட்டாங்க. என்கிட்ட இருந்துச்சு, அதனால் ஹோட்டல் புக்கிங்லாம் காமிச்சதும் ஓகேன்னு சொல்லி இமிக்ரேஷனில் சீல் போட்டு அனுப்பி விட்டாங்க. நம்மளோட கேட் நம்பர் 8 இந்த சைடு தான் போகணும். நைட்டு 11 o'clock கூட நிறைய கடைலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இதோ இருக்குது பாருங்கள் நம்மளோட ஃப்ளைட்டு AK-12 11:45க்கு நம்மளோட ஃப்ளைட்டு. ஆனந்த பவன்லாம் இருக்குது உள்ளே. இதோ பார்த்திங்களா எவ்வளோ க்ரியேட்டிவாக செஞ்சுருக்காங்க.
ஒரு டோரை மட்டும் இங்கே ஃபுல்லாக அப்படியே வச்சுருக்காங்க. நம்பர் 9 வந்துடுச்சு. இதுக்கப்புறம் தான் 8 வரும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். இதோ இருக்குது கேட் நம்பர் 8. நம்ம ஃப்ளைட்டுக்கு இன்னும் டைம் இருக்குது. போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம். ஏர்போர்ட் வெயிட்டிங் ஏரியாவில் ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டுருக்கு. ஆர்ஆர் வெர்சஸ் டிசி. நம்ம ஃப்ளைட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் நிறையவே டைம் இருக்குது. அதனால் உட்காந்து மேட்ச் பார்த்துன்னு இருக்கேன். நம்ம ஊர் இமிக்ரேஷன்லேயே இந்த மாதிரி நிலமைனா அப்போது மலேசியாவில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. அது வேறு பக்குன்னு இருக்குது. சோலோவாக ட்ராவல் பண்ணாலே இதுதான் ப்ராப்ளம். வச்சு செஞ்சு தான் அனுப்புவாங்க. இமிக்ரேஷனில் கேள்வி கேட்கும்போது நீங்கள் ஏதாச்சும் எதிர்த்துலாம் பேசுனீங்கன்னா அவங்கள டீபோர்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தண்ணி குடிக்கலான்னு போனால் தண்ணியே வரலங்க. சரி, அதுதான் வாட்டர் பாட்டில் வாங்கிக்கலான்ட்டு கடைக்கு வந்திருக்கேன். என்ன ரேட்டு சொல்லுவாங்கன்னு தெரியலையே. ஒரு வாட்டர் பாட்டில் 125 ருபீஸாம். அதுவும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். அநியாயம் பண்ணுறீங்கடாடி. பார்த்தீங்களா, ஏர்போர்ட்லேயே உட்காந்து சரக்கு வச்சுன்னு இருக்காங்க. இதெல்லாம் கொண்டா. நம்ம ஃப்ளைட்டுக்கு போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் கியூவில் நிற்கிறாங்க. நம்ம கடைசியாக போய்க்கலாம். எப்படியும் போய் அங்கே நின்றுட்டு தான் இருக்கணும். இப்போ தான் போட் பண்ணவே அலோவ் பண்ணாங்க. 11:45க்கு ஃப்ளைட் எடுத்துகிறோன்ட்டு போட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போவே 12 o'clock ஆக போகுது. ஃப்ளைட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு விண்டோ சீட் தான் கொடுத்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம ட்ரிப்போட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் இது. கடவுளே நல்லபடியாக சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடு. சென்னையில் தொடங்குறது, சென்னையிலே முடிட்டோம். ஆமாங்க, ஃப்ளைட்டு ஃபுல்லு. எல்லாம் இப்போ தான் செட்டில் ஆகிறாங்க. நம்ம சீட் நம்பர் 19 லாஸ்ட்டில் இருக்குது. நமக்கு விண்டோ சீட் கிடச்சிச்சு. நான் பே பண்ணிலாம் வாங்கலை. வெப் செக்இன் பண்ணும்போது அவங்களே கொடுத்துட்டாங்க. க்ளவுட்ஸ் பார்த்தீங்களா அப்படி தெரியுது. செம்மையாக இருக்குது பார்க்க. டைம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 6:30 ஆச்சு. ஃபைனலி மலேசியா வந்து சேர்ந்துட்டோம். இமிக்ரேஷனுக்காக போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 7 o'clock ஆகுது. இன்னும் வெளிச்சமே வரல. ஃபுல்லாக இருட்டிகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு வழியாக மலேசியா வந்து சேர்ந்துட்டோம். இமிக்ரேஷனுக்காக கிளியர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். அங்கே என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரில. போய் பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். இதே 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். இன்னும் இமிக்ரேஷனே வரல. அவ்வளோ பெருசாக இருக்குது ஏர்போர்ட். நம்ம ஊருக்கும் மலேசியாவுக்கும் 2 hour டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அந்த ஜெட்லாக் நல்லாவே தெரியுது. ஃப்ளைட்டில் தூங்கிட்டேன். அப்போ கூட இன்னும் தூக்கம் வந்துட்டு தான் இருக்குது. என்னடா இது, வெறும் எக்ஸலேட்டராக வச்சுருக்கீங்க. இமிக்ரேஷன் ஆள் எங்கடா வச்சுருக்கீங்க? கைஸ், ஒரு வழியாக இமிக்ரேஷனை கிளியர் பண்ணிவிட்டு இப்போ தான் வெளியில் வந்தேன். சென்னையில் தான் வச்சு செய்கிறாங்கன்னு பார்த்தா மலேசியாவிலையும் அப்படி தான் இருக்குது. செக் பண்ணாங்க பாஸ்போர்ட்டு. போய் அங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஆஃபீஸர் வந்தார். ஒருத்தர் வந்து பாஸ்போர்ட்லாம் கேட்டார். எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. டூரிசம்காக வந்திருக்கோம் சார்ன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஹோட்டல் புக்கிங்லாம் கேட்டாங்க. என்கிட்ட எல்லா டீட்டெயிலும் பக்காவாக இருந்துச்சு. எல்லாத்தையும் கேட்டதும் உடனே காமிச்சிட்டேன். பார்த்துட்டு செக் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் யோசித்தாங்க. ஆள் வேறு பார்க்கறதுக்கு டாங்லி மாதிரி இருந்தாரா. என்னடா இது, நமக்குன்னே வந்து சேர்றாங்க போல் நினச்சின்னு. அப்புறமா யோசிச்சுட்டு என்ன நினச்சாரு தெரில, சீல் குத்தி அனுப்பிட்டார். மலேசியாவுக்கு அப்புறம் எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. ஹாங்காங் போகிறேன் சார் சொன்னேன். அப்படியா, ஹாப்பி ஜேர்னின்னு சொல்லி சீல் குத்தி அனுப்பி விட்டாங்க. இப்போ தான் வெளியில் வந்து உட்காந்துட்ருக்கேன். போய் பஸ்ஸு பிடிச்சி
சிட்டி உள்ளே போகலாம். அப்புறம் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா 2 யங்ஸ்டர்ஸ் என் கூட வந்தாங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனாங்க ஃப்ளைட்டில். வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ இமிக்ரேஷனில் வந்து என் கூட நின்றுட்டு இருந்தாங்க. தனியாக வந்திருக்கீங்களா குரூப்பாக வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. இல்லை சார் தனியாக தான் வந்திருக்கேன்னு சொன்னேன். இல்லை சார் தனியாக தான் வந்திருக்கேன்னு சொன்னேன். சொன்னதும் அவங்க 2 பேரும் எட்டி பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் எட்டி பார்த்தாங்க. நாங்கள் குரூப்பாக வந்திருக்கோன்னு நினச்சிட்டாங்க. இல்லை சார் தனியாக தான் வந்திருக்கேன்னு சொன்னேன். அப்புறமா அலோவ் பண்ணிட்டாங்க. என் கூட வந்தாங்களே 2 பசங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வரவே இல்லை. இமிக்ரேஷனில் பிடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. என் கூட வந்தாங்களே 2 பசங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வரவே இல்லை. இமிக்ரேஷனில் பிடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. சரின்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன், வராங்களா பார்க்கலான்னு சொல்லி. வரல. அங்கேயே வெயிட் பண்ண வச்சுட்டாங்க போல், என்னன்னு தெரில. சரி வாங்க நம்ம கிளம்பலாம். அப்படியே இங்கே பேக்கேஜ் கிளைம் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே எக்ஸிட் ஆகிற வழி இருக்கும். அது மேலே போர்டு இருக்குது பாருங்கள். KLIA எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு கேபு எல்லாமே இந்த பக்கம் தான் போகணும். நம்ம ஊரில் தாங்க பவர் பேங்க் எடுத்து வை, பெல்ட்டு கட்டு, அது இதுன்னு சொல்கிறாங்க செக்இன் பண்ணும்போது. ஆனால் இங்கே அப்படியே பேகு மட்டும் உள்ளே வச்சு அனுப்ப சொல்கிறாங்க. அனுப்பணும் செக் பண்ணிவிட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் அனுப்பிடுது. சிம்பிளாக முடிஞ்சிச்சு வேலை. அப்படியே இந்த பக்கம் செக்இன் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. பஸ் ஃபெசிலிட்டிஸ், டாக்ஸிஸ், KLIA எக்ஸ்பிரஸ், பஸ் ஷட்டில் எல்லாமே இந்த சைடு தான் போகணும். நம்ம இப்போ லெவல் 2ல் இருக்கோம். KLIA எக்ஸ்பிரஸ். நம்ம இப்போ பஸ் எடுத்து தான் சிட்டி உள்ளே போக போகிறோம். அது எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மலேசியாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் டைம் நான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்தப்போ KLIA எக்ஸ்பிரஸில் அந்த வழியாக தான் நாங்கள் சிட்டி உள்ளே போனோம். ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருந்தோம். வீட்டிலேருந்து எல்லோரும் வந்தோம். இப்போ செகண்ட் டைம் இப்போது தனியாக வந்திருக்கேன். நீங்கள் அப்படியே செக்இன் முடிச்சுட்டு வெளியில் வந்தீங்கன்னா இங்கே போகிற வழியிலே ட்ராவலர்ஸ் இன்னும் இருக்கும். இதை தாண்டி தான் உங்களால் அந்த KLIA எக்ஸ்பிரஸும் பஸ்ஸும் நம்ம போய் பிடிக்க முடியும். நீங்கள் சிம் கார்டு வேணும்னா கூட இங்கேயே வாங்கிக்கலாம். 40 GB, 4 GB, 5 GB இருக்குது, 150 GB இருக்குது, அன்லிமிட்டட் டேட்டா கூட இருக்குது. 40 GB வந்து 25 ரிங்கெட்டு, 150 GB வந்து 35 ரிங்கெட்டு, 50 GB அன்லிமிட்டட் டேட்டா வந்து 50 ரிங்கெட். அலிபே, விசாட், டச் அண்ட் கோ, கிராப் பே எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் கேஷ் கொடுத்து தான் வாங்கிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 150 GB சிம் தான் வாங்கியிருக்கேன். நான் வீடியோலாம் அப்லோட் பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் ஜிபி எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் சிம் கார்டு எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இது வரைக்கும் பாருங்கள் KLIA எக்ஸ்பிரஸ். நீங்கள் எக்ஸ்பிரஸ் மூலயமா போகிறதா இருந்தால் நீங்கள் இந்த சைடு தான் வரணும். இது ஒரு 35 மினிட்ஸ்லேயே சிட்டி உள்ளே கூட்டிகிட்டு போய் விட்டுரும். ரொம்ப ஸ்பீடு. பஸ்ஸில் போனீங்கன்னா 1 hour ஆகும். இதோட டிக்கெட் நீங்கள் க்ளூக் ஆப்லேயே வாங்கிக்கலாம். அதுலேயே கொஞ்சம் சீப்பராக கிடைக்கும். இங்கே வந்தும் டிக்கெட் வாங்கிக்கலாம். அதை விட ஒரு 100 rupees இல்லை 200 rupees அதிகமாக இருக்கும். சரி வாங்க பஸ்ஸு எப்படி பிடிச்சி நம்ம சிட்டி உள்ளே போகிறதுன்னு நான் காமிக்கிறேன். பஸ்ஸஸ்லாம் லெவல் 1 போகணும். நம்ம இருக்கிறது லெவல் 2 இப்போது. எல்லா பிளேஸ்லேயுமே சைன் போர்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு போனாலே நீங்கள் வெளியில் போயிடலாம். அவ்வளோ கஷ்டம்லாம் இருக்காது. நீங்கள் கேட்கலாம், நீ ஏற்கனவே வந்திருக்கடா மலேசியாவுக்கு, அதனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற. நான் ஃபஸ்ட் டைம் மலேசியா ஃபேமிலியோடு கூப்பிட்டு வரும்போது தான் தனியாக தான் வந்தேன். ஏஜென்சி மூலியமாலாம் யார் கூடயும் வரல. எல்லோரும் என்னை நம்பி தான் வந்தாங்க. நல்லா சேஃபாக வந்து கூட்டிகிட்டு போய் மறுபடியும் வீட்டுக்கே ரீச் ஆகிட்டோம். இது இருக்குது பாருங்கள் பஸ் டெர்மினல். அப்படியே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா சைடில் எக்ஸலேட்டர் போகும். அது வழியாக நம்ம வெளியில் போயிடலாம். கீழே ஒரு எக்ஸலேட்டர் போகுது. அப்படியே டேர்ன் பண்ணி கீழே போய்டுங்க. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் தான் போகணும். ஒன்றுமே இல்லைங்க. டாக்ஸி பிடிக்க மேலே போகிறீங்களா, அப்படியே சைடில் எக்ஸலேட்டர் போகும். கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தீங்கன்னா பஸ்ஸெலாம் நிறைய இருக்கும். இந்த பஸ்ஸை பிடிச்சி நம்ம சிட்டி உள்ளே போயிடலாம். டிக்கெட் அங்கே போய் தான் எடுக்க போகிறோம். அதை எப்படி எடுக்கணும்னு நான் காமிக்கிறேன். இது வரைக்கும் பாருங்கள் பஸ் ஷட்டர். கிரவுண்ட் ஃப்ளோர் இறங்கி வந்தீங்கன்னா கீழே இருக்கும் பஸ் டிக்கெட் வாங்குகிற இடம். க்யூவில் நின்று நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். க்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கவுண்டரில் கூட இங்கே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம்.
நம்ம கவுண்டர்லேயே டிக்கெட் புக் பண்ணிப்போம். டிக்கெட் வாங்குகிற கவுண்டரில் பார்த்தீங்கன்னா 8 o'clock மேலே தான் கேஷ் அலௌடாம். நீங்கள் போய் இங்கேயே புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்க எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். யாரோ புக் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. இங்கிலீஷ். இப்போ நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கோம். April 17th இங்கே ரீச் ஆகிருக்கோம். நம்ம இப்போது KL சென்ட்ரல் போகணும். இந்த வரைக்கும் பாருங்கள், KL சென்ட்ரல் புக் பண்ணால் எத்தனை மணிக்கு பஸ் வருதுன்னு போட்டிருக்காங்க. நம்ம 7:45 ஒரு அடல்ட்டு. சீட்டு 5 சீட்டு தான் இருக்குது. இதை போட்டுப்போம். 16 ringgit வருது. ஆமாம், ringgit. கன்ஃபார்ம் புக்கிங். இப்போ கார்ட் பேமெண்ட் பண்ணால் ஓகே ஆகிடும். கார்ட் பேமெண்ட் இங்கே பண்ணோம். கார்டு வச்சுட்டே இருங்க. ஓகே. என்னங்க இது ஃபெயில்டுன்னு வந்துச்சு. இந்த கவுண்டரில் நம்ம ஊர் கார்டு ஒர்க் ஆகலைங்க. மலேசியன் பீப்புள் ஒரு கார்டு வச்சுருக்காங்க, ஆரஞ்சு கலரில் இருக்குது. அந்த கார்டு போடுறவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுது. என்னடா இப்படி பண்ணுறீங்க? 8 o'clock ஆக இன்னும் 15 minutes இருக்குது. நம்ம இங்கே கவுண்டர்லேயே கேஷ் கொடுத்து வாங்கிப்போம். சரி வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட இன்னொரு கார்டு ஒன்று இருக்குது, அதை போட்டு பார்ப்போம் என்ன வருதுன்னா. இங்கிலீஷ் டெஸ்டினேஷன் KL சென்ட்ரல். பஸ்ஸு டைமிங் எல்லாம் இதுலேயே வந்துடும். நம்ம 8:15 ஆமாம் 8:15 போடுவோம். 8:15 ஒரு அடல்ட்டை. ஐயோ இந்த சீட் போயிடுச்சே. சரி விடுங்க, பரவாயில்ல. 3 புக்கிங் கன்ஃபார்ம். டைமிங்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் அதே 16 தான். ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பர், சக்ஸஸ் ஆயிடுச்சுங்க. டிக்கெட் பார்த்தீங்கன்னா அது வந்துச்சு. பிளாட்ஃபார்ம் A6 ஒரு அடல்ட்டு. டெர்மினல் ஃபீலாம் வேறு பிடிக்கிறாங்க. சரி வாங்க போகலாம். நம்ம ஊர் காசுக்கு 310 ரூபா வரும். அதுவே எக்ஸ்ப்ரெஸில் போனீங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு இருக்கும். பஸ்ஸில் அப்படியே ஊர் சுற்றி பார்த்துட்டு போக வேண்டியது தான். சரி வாங்க பஸ் எங்கே இருக்குன்னு போய் பார்ப்போம். சாரிங்க, ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டை எனேபிள் பண்ணாமல் வந்துட்டேன்னா அதனால தான் நம்ம கார்டு ஒர்க் ஆகலை. இப்போது நான் என் பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக் கால் வந்துச்சு. அட்டன் பண்ண அப்புறம் சொன்னாங்க, நீங்கள் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டு எனேபிள் பண்ணல, அதனால தான் ஒர்க் ஆகலைன்னு சொல்லி. உடனே எனேபிள் பண்ணிவிட்டு செக் பண்ணேன், அப்புறம் தான் ஒர்க் ஆச்சு. நீங்களும் வரும்போது கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டை எனேபிள் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியது தான். இந்த இடத்துல டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே இது உள்ள ஸ்கேன் பண்ணிவிட்டு இதுதான் வெயிட்டிங் ஏரியா. இங்கே வந்து வெயிட் பண்ணிங்கன்னா அந்த டைமுக்கு பஸ் வந்துடும், நம்ம ஏறி போயிட்டே இருக்கலாம். அப்படி நீங்கள் KL சென்ட்ரல்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு வர மாதிரி இருந்தால் இங்கே தான் இறக்கி விடுவாங்க. இறங்கிட்டு நம்ம இப்போ வந்த வழியாக அப்படியே வெளியில் போயிடலாம். இது வரைக்கும் பாருங்கள், போர்டிங் டைம் 8:15. பஸ் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது எல்லா டீட்டெயிலும் அந்த டிக்கெட்லேயே வந்துடும். A6 வந்து நிற்க சொல்லுவாங்க. அங்கே வந்து நின்னிங்கன்னா அவங்க பஸ் வரும், நீங்கள் ஏறி சிட்டி உள்ளே போயிடலாம். நம்மளோட பஸ் வந்துச்சுங்க. இதுதான் நம்ம போக போகிற பஸ். கரெக்ட் டைமுக்கு வரல, கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்காங்க.
டிக்கெட்டில் சீட் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம சீட்டில் வேறு யாரோ உட்காந்துட்ருக்காங்க. டிரைவர் கேட்டதுக்கு நீங்கள் எங்கன்னா உட்காந்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. கீழே லெக் ஸ்பேஸ்லாம் நல்லாவே இருக்குது, ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது, ஃபுல்லாக ஏர் கண்டிஷன்டாக இருக்கா. போகிற வரைக்கும் நல்லா படுத்து தூங்கலாம். 1 hour ஆகும் இங்கேருந்து சென்ட்ரல் போக. ஃபைனலி கேஎல் சென்ட்ரல் வந்து ரீச் ஆகிட்டேங்க. 1 hourல பஸ் வர வேண்டியது 2.5 hours மேலே ஆகிடுச்சு. அவ்வளோ டிராஃபிக் இருந்துச்சு வழியில் ஃபுல்லாக. அப்படி நீங்கள் கெட்டிங் ஐலாண்ட் போகிற மாதிரி இருந்தால் கூட இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து தான் பஸ் ஏறுற மாதிரி இருக்கும். இது தாங்க ஏர்போர்ட் பஸ்ஸுக்கான ஷெட்யூல். 1/2 hourக்கு ஒரு பஸ் இருக்குது, அதனால் கவலையே இல்லை. நீங்கள் நேரடியாக இங்கே வந்து கூட டிக்கெட் வாங்கிக்கலாம். ஒரு ஆளுக்கு 15 மலேசியன் ரிங்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. கீழே அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பஸ் டெர்மினல். அப்படியே எக்ஸலேட்டரில் மேலே ஏறி வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கேஎல் சென்ட்ரல் இருக்குது. இது தாங்க கேஎல் சென்ட்ரல், நம்ம ஊர் சென்ட்ரல் மாதிரி. எல்லா ட்ரெயினுமே இங்கேருந்து தான் போகும் வரும். அப்படி கேஎல் சென்ட்ரல்லேருந்து இங்கே ஏர்போர்ட் போகிற மாதிரி இருந்தால் இங்கே கேஎல்ஐஏ டிரான்சிட் கூட இருக்குது. இந்த ட்ரெயின் மூலயமா நீங்கள் ஏர்போர்ட் போய் ரீச் ஆகிடலாம். நம்ம போக போகிற பிளேஸ்க்கு இங்கே இருக்க கவுண்டர்ஸில் கூட நம்ம ஓனாக டிக்கெட் எடுத்துக்க முடியும். காயின்ஸ் அண்டு 5 rupees நோட் வரைக்கும் தான் அலௌட் போல். 10 rupeesலாம் வச்சுருந்தா போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. என்னோடய ஹாஸ்டல் இருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பசார் சினி. அது வந்து பாருங்கள், கேஎல் சென்ட்ரல்லேருந்து பசார் சினி அடுத்த ஸ்டாப்பிங் தான். நம்ம ட்ரெயின்லேயே போயிடலாம். எல்லா டீட்டெயிலுமே இந்த போர்ட்லேயே போட்டிருப்பாங்க. எத்தனாவது பிளாட்ஃபார்ம் நம்பர், எந்த பக்கம் போகணுன்ட்டு ஃபுல் டீட்டெயில் இதிலே இருக்கும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு போனாவே ரீச் ஆகிடலாம். நம்ம கவுண்டரில் வாங்கின டோக்கனை இங்கே கொண்டு வந்து மேலே வச்சா கேட் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிடலாம். மெட்ரோக்கு டோக்கன் வாங்கியாச்சு, அப்படியே மேலே ஏறி போக வேண்டியது தான். மேலே ஏறி வந்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் போர்டு வச்சுருப்பாங்க. நம்ம எங்கே போகணுன்னு பார்த்துக்கலாம். நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு மெட்ரோ போகுது. இங்கே எப்படியும் ஒரு 2 minutesக்கு ஒரு மெட்ரோ வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, 5 minutes தான் போர்டில் போட்டிருக்காங்க. நம்மளோட மெட்ரோ வந்துச்சு. இதில் தான் நம்ம போக போகிறோம். ட்ரெயின்லேருந்து இறங்கியாச்சு. இதுதான் நம்ம வந்த மெட்ரோ. பயங்கர நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு வெயில்லாம் இல்லை. எப்படியும் ஈவினிங் மேலே மழை வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்படி கீழே போயிட்டு அந்த டோக்கனை வச்சா அங்கேயே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆயிடுச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இங்கே எல்லா ஸ்டேஷன்லையுமே ஃபுட் கோர்ட் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நானே தெரியல. பண்ணா 3 ringgit, எல்லாமே 3.9 ringgit. இது பார்த்தீங்களா, கிட்கேட் ஐஸ்கிரீம் இருக்குது. இந்த போட்டிருக்கு பாருங்க, பசார் சினி சென்ட்ரல் மார்க்கெட். என்னோடய ஹாஸ்டல் இங்கே இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வரும்போது உங்கள் ஹாஸ்டல்லோ இல்லை ஹோட்டலோ
எங்கே இருக்குன்னு நீங்கள் மேப்பில் செக் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவுக்கு மெட்ரோ பிடிச்சி போயிடுங்க. என்னோடய ஹாஸ்டலுக்கு இந்த பக்கம் தான் போகணுன்னு மேப் காமிக்குது. போய் பார்ப்போம். இங்கேருந்து ஒரு 6 மினிட்ஸ் ஆகும் போல். இந்த பில்டிங்கை பாருங்கள், அந்தமாக இருக்குது. நல்லா ஒயிட் கலரில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி பளிச்சுன்னு இருக்குது. உங்களோட சேர்ந்து மலேசியாவை நான் இப்போ பார்க்குறேன். நம்ம ஹாஸ்டல் வேறு செக்கிங் டைமிங் கொஞ்சம் லேட்டாக தான் வருது. நம்ம இப்போ சீக்கிரமாக போகிறோம். ஏர்லி செக்கிங் தரானா இல்லையான்னு பார்ப்போம். இங்கே சிக்னல் போட்டால் தான் நம்ம கிராஸ் பண்ண முடியும். நடுவில்லாம் ஓடாதீங்க. வண்டிலாம் சருன்னு வந்துன்னே இருக்கும். அப்படியே கிராஸ் பண்ணி நம்ம அந்த பக்கம் போயிடலாம். இதுதாங்க சென்ட்ரல் மார்க்கெட், தெரியுதா? வரலாம், இங்கே நாளைக்கு வரலாம். நம்மளோட ஹாஸ்டல் இங்கே தான், இங்கே பக்கத்தில் இருக்குது. இன்னும் ஒரு நிமிஷம் காட்டுது, போய் பார்க்கலாம். சைட்லாம் ஃபுல்லாக நிறைய கடைங்கள்லாம் வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸு கடை இருக்குது பாருங்கள். ஷோரூமில் வச்சுருக்க ட்ரெஸ் எல்லாம் ஒரு ஷர்ட்டு 5000 சொல்லுவாங்க. நம்ம காசு சாப்பிட்ற இடம் கூட இருக்குங்க. பார்ப்போம். ரூம் செக்இன் பண்ணிவிட்டு வரலாம். கறி கடை பார்த்தீங்களா? ஆட்டுக்கறியா? மாட்டுக்கறியா? பீஃப்னு நினைக்கிறேன். ஆமாம், வருதுங்க. ஸ்பேஸ் ஹாஸ்டல். நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். உள்ள போய் பார்ப்போமா? ஹலோ, நியூட்டன். என் பேர் கிஷோர்மா. ஆனால் பார்த்தீங்களா, லைட்டு செம்மையாக இருக்குது. என்ன ஸ்பேஸ் மாதிரியே இருக்குது. ரூமும் அப்படி தான் இருக்கும். இருங்க காட்டுறேன். அல்டிமேட்டாக இருக்கும் ரூமு. லிஃப்டில் மேலே போகணுமோ? படியில் கூட போகலாமா? வேறு எங்கேயாவது போயிட போகிறோம். லிஃப்ட்டில் ஏறி போயிடலாம். ஓப்பன். எல்லாம் ஸ்பேஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ரிசப்ஷன். ஓகே, இதாங்க என்ட்ரன்ஸு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, ரூமுக்கு வந்து செக்இன் பண்ணியாச்சுங்க. நம்ம டீட்டெயிலெலாம் கேட்டாங்க, கொடுத்தாச்சு. ஆனால் செக்இன் டைம் 2 o'clock தான். அப்போ தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 1 hour டைம் இருக்குது. இங்கேயே உட்காந்து சில் பண்ணிவிட்டு அப்புறம் ரூம் கொடுத்தவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் சுற்றுறதுக்கு போகலாம். கைஸ், செக்இன் பண்ண ஸ்லிப் கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்மளோட ரூம் கீ. பாஸ்வேர்ட்லாம் இதிலே இருக்குது. இதில் 50 மலேசியன் ரிங்கெட் மட்டும் வாங்கி வச்சுருக்காங்க. செக் அவுட் பண்ணும்போது நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. சரி வாங்க, ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுதான் நம்ம வெயிட் பண்ண ஏரியா. இங்கேருந்து நம்ம கீழ் ஃப்ளோரில் போகணும். செகண்ட் ஃப்ளோர். கீழே இறங்கி போனால் ரூம் இருக்குமா, இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஃபுல்லாக ஸ்பேஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரூம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எங்கடா இருக்குது ரூமு?
நம்ம ரூம் பார்த்திங்கன்னா 2F09 சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணுமோ? ரூம் நம்பர் கூட போட்டு வைக்கல. இதுதான் நம்மளோட ரூம்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள் 2Fன்னு இருக்கா, இங்கே 2F வச்சு பார்ப்போம் ஒர்க் ஆகுதா. ஓப்பன் ஆயிடுச்சு. எஸ், வாவ், ஸ்பேஸ் மாதிரியே இருக்குல்ல பார்க்க. இன்னும் ரூம் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது லாக்கர் போல், நம்ம திங்ஸ் எல்லாம் இது உள்ள வச்சுக்கலாம். நம்மளோட நம்பர் வந்து 09 இதோ இருக்குது. இதுதான் நம்மளோட கார்டு இதில் வைக்கணும்னு நினைக்கிறேன். No. Please. ஓகே, Let's try again. யூஸ் பண்ணிவிட்டு Yeah. ஓகே, தேங்க்யூ. Guys, வெல்கம் டு மை ஸ்பேஸ். வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டா காற்று வருமா தெரியல. ஹலோ, வெல்கம் டு மை ஸ்பேஸ் ரூம். இந்த ஒரு ரூமில் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். கார்டை அது உள்ளே வச்சிருந்தோமா வச்சுட்டு, இங்கே லைட் இருந்துச்சு, இந்த பார்த்தீங்களா ஃபுல்லாக லைட் எரியுது. நம்ம லைட்டை டிம் கூட பண்ணிக்கலாம். எஸ், தெரியுதா என்னம்மா இருக்குது பாருங்கள் ரூமு. இதை அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். டோரு க்ளோஸ் பண்ணிட்டா லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் வராது. மறுபடியும் நம்ம டோர் ஓப்பன் பண்ணோம். இப்போ ஓப்பன் பண்ணால் ஓப்பன் சூப்பரில். இங்கே இருக்க எல்லாமே அது மாதிரி தான் இருக்கும். என்ன அமைதியாக இருக்குது பாருங்கள். நமக்கு ரூம்லேயே சேஃப்டி லாக்கர்லாம் கொடுத்துருவாங்க. இது பட்டனு என்ன நம்பர்னு கேட்கணும். கேட்டுட்டு நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி போர்ட் இருக்குது, 2 யூஎஸ்பி போர்ட் இருக்குது, சார்ஜிங் போர்ட் ஒன்று இருக்குது. இதே போதும். ஏசி வேணும்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, பெரிய மிரர் இருக்குது. அவ்வளோதான். இது ஏசி. ஆமாம், வேண்டாம்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, ஏசி ஒர்க் ஆகுது. ஓகே, இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி என் சேனல் புதுச்சு இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.